இறுதி நாள் வரை தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் கை நீட்டி யாசகம் கேட்கக்கூடிய, அனைவருக்கும் அளிப்பதையே தன் வாழ்வியல் முறையாக வகுத்து கொண்ட கர்ணனை போல் இந்த இனத்தினுடைய நலனுக்காகவே தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து ஆற்றல்களையும், உழைப்பையும், செயலையும், வியர்வையையும், சிந்தனையையும், எழுத்தையும், எண்ணத்தையும், பேச்சையும் தமிழ் இனத்திற்காகவே முழுமையாக அர்ப்பணித்துவிட்ட, தமிழகம் கண்ட என் நெஞ்சு கவர்ந்த மகத்தான தலைவர் வைகோ அவர்கள் உள்ளிட்ட இந்த அவையை நான் வணங்கி மகிழ்கிறேன். என்னுடைய 40 ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட அரசியல் வாழ்வில் ஒரு ரோஜாவை ரோஜா என்பேன், ஒரு மண்வெட்டியை மண்வெட்டி என்று தான் சொல்லுவேன். எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் யாரையும் உயர்வு நெகிழ்ச்சியாக பேசி எனக்கு பழக்கம் இல்லை. ஆனால் சில மனிதர்களை பார்க்கிற பொழுது என்னுடைய உள்ளத்தில் இருந்து உருவாகக்கூடிய உண்மையான உணர்வு அலைகள் பிரவாகமாக பெருக்கெடுத்து பொங்குவதை என்னால் தடுக்க முடியாத நிலை வந்து சேரும். அப்படித்தான் வைகோ அவர்களை சந்திக்கிற ஒவ்வொரு பொழுதும் நான் அந்த நகிழ்ச்சியை அடைக்கிறேன். நண்பர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க மதுக்கடைகளை மூடுவதற்கான நடைப்பயணத்தை தொடங்கி வைக்கக்கூடிய பேச்சினை எனக்கு தந்தமைக்காக வைகோ அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் காணிக்கையாக்குகிறேன். மகாத்மா காந்தி அவர்கள் தனிநபர் சத்தியாகிரகத்தை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து முதல் சத்தியாகிரகியாக அவர் வினோபா பாவேவை தேர்ந்தெடுத்தார். வினோபா பாவேவை மகாத்மா காந்தி தனிநபர் சத்தியாகிரகத்தில் முதல் மனிதனாக ஈடுபடுத்திய பொழுது அவருடைய நெஞ்சம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை பெற்றிருக்குமோ அதற்கு மேற்பட்ட மகிழ்ச்சியோடு உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். உவரி கடற்கரையிலே இருந்து நீங்கள் மதுரையை நோக்கி புறப்படுகிறீர்கள். சபர்மதி ஆசிரமத்திலே இருந்து கடலை நோக்கி சென்றவர் காந்தி. கடலிலே இருந்து மதுரையை நோக்கி சரித்திரம் படைப்பதற்கு புறப்பட போகின்றவர் வைகோ. நண்பர்களே, உப்பு சத்தியாகிரகத்தை காந்தியடிகள் நடத்துவதற்காக முனைந்த பொழுது அதன் மூலம் ஒரு பெரிய விடுதலை வேள்வியை நிகழ்த்திவிட முடியும் என்று காந்தியின் பக்கத்தில் இருந்த தலைவர்களே நம்பவில்லை. ஆனால் காந்தி மிகச்சரியாக மனித சமூகத்தின் நாடிபிடித்து பார்ப்பதற்கான ஆற்றல் பெற்றவர். 1 லட்சக்கணக்கான மக்களை திரட்டி கொண்டு சபர்மதி ஆசிரமத்திலே இருந்து அவர் தண்டியை நோக்கி செல்லவில்லை. மறந்து விடாதீர்கள். இங்கே வைகோ நினைத்திருந்தால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்க முடியும். ஆனால் இங்கே கூடியிருப்பது ஒரு கும்பல் அல்ல, ஒரு நோக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்காக அவரால் தேர்ந்து 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 எல்லாவிதமான சோதனைகளுக்கும் உட்படுத்தப்பட்டு பிறகு இங்கே வந்து சேர்ந்திருக்கிற இளைஞர்கள் கூட்டத்தோடு அவர் நடக்க இருக்கிறார். காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலே இருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கிய பொழுது அவருக்கு பின்னாலே சென்றவர்கள் வெறும் 71 பேர். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் என்பார்கள். வரலாறு திரும்புகிறது. 71 பேரோடு உப்பு சத்தியாகிரகம் என்கிற பெயரில் தண்டியை நோக்கி நடந்து கடலில் உப்பை எடுத்து காய்ச்சுவதன் மூலம் வெள்ளையனுக்கு எந்தவிதமான அரசியல் அதிர்ச்சியை தந்துவிட முடியும் என்று அனைவரும் அவநம்பிக்கையோடு பார்த்த நிலையில் காந்தி 71 பேரோடு புறப்படுகிறார். சபர்மதி ஆசிரமத்திலே இருந்து தண்டியை நோக்கி அவர் நடக்கிற வழியெல்லாம் மக்கள் கூட்டம் பெருங்கடலாக மாறுகிறது. அதற்கு பிறகு தண்டியில் அவர் உப்பை எடுத்து சட்ட மறுப்பு இயக்கத்தில் ஈடுபடுகிற பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவும் காந்தியின் பின்னாலே நின்றது.
இன்று ஒரு 1000 இளைஞர்களை எந்த விதமான லாகிரி வஸ்துக்கும் ஆட்படாத, எந்தவித போதைக்கும் உட்படாத, ஒழுக்கம் சார்ந்தவர்களா என்று தேர்ந்து தெளிந்து அவர்களை மட்டும் அழைத்து கொண்டு புறப்படுகிறார். இன்று புறப்படுவது 1000 பேரோடு. கூடல்மா நகரில், மதுரை மண்ணில் வைகோ அடியெடுத்து வைக்கிற பொழுது மக்கள் பெருங்கடலாக இங்கே இருக்கிற கடலை போல் திரண்டு நிற்பார்கள் என்பதை இப்பொழுதே நான் கண் முன்னால் காணுகிறேன். தமிழ்நாட்டில் தலைவர்களுக்கு பஞ்சம் இல்லை. தலை இருப்பவர்களெல்லாம் தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற காலம் இது. ஆனால் ஒரு தலைவனுக்கென்று இருக்க வேண்டிய பண்பு நலன்கள், அந்த பண்பு நலன்களை வைத்துத்தான் ஒரு மனிதனை நாம் இனம் காண முடியும். அத்தனை ஒழுக்கம் சார்ந்த பண்பு நலன்களும் அறச்சீற்றமும் கொண்ட ஒரு நேரிய மனிதனாக உங்கள் முன்னால் நடைபோடுகிற வைகோ அவர்களுக்கு நீங்கள் தொண்டர்களாக வந்து சேர்ந்தது பல்லூழி காலம் நீங்கள் செய்த தவத்தினால் வந்து வாய்த்த வரம். எந்த சுனாமி அடித்தாலும், எந்த ஆழி அலை பெருக்கெடுத்தாலும் ஒரு கல் கூட பெயர்க்க முடியாத கற்கோட்டையாக நீங்கள் கடைசி வரை இருப்பீர்கள் என்பது எனக்கு புரிகிறது. நீங்கள் அத்துணை பேரும் இன்றைக்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். வழிநெடுக இருக்கக்கூடிய தமிழகத்து மக்களிடம் நீங்கள் வழங்க வேண்டிய செய்தியை நான் மிக மிக சுருக்கமாக சொல்லி விடைபெற விரும்புகிறேன். ஏனென்றால் இது நடக்க வேண்டிய நேரம், பேச வேண்டிய நேரம் இல்லை. நீங்கள் எல்லா இடங்களிலும் வாயிருக்கிறது என்பதற்காக வார்த்தையாடக்கூடாது. வின்ஸ்டன் சர்ச்சிலை போல புகழ்பெற்ற பேச்சாளன் எவனும் கிடையாது. பேசி பேசியே 2ஆம் உலகப் போரில் ஹிட்லரை வீழ்த்தியவன் வின்ஸ்டன் சர்ச்சில். இளைஞர்களுடைய வருங்காலம் நோக்கி, இளைஞர்களின் வளவாழ்வு நோக்கி வின்ஸ்டன் சர்ச்சில் அரிய ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார் என்று சொல்லி ஒரு மாபெரும் கூட்டத்தை நடத்தினார்கள். லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டிருந்தார்கள். எங்கு பார்த்தாலும் இளைஞர்கள் தான். சர்ச்சில் வந்தார். சர்ச்சில் பேசுவார் என்று அறிவிக்கப்பட்டது. நீண்ட நெடிய நேரம் 1000 விளக்கங்களை அளித்து நம்முடைய வாழ்வில் வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்க போகிறார் சர்ச்சில் என்கிற விழைவோடு மக்கள் காத்திருக்கிறார்கள். ஒலிபெருக்கிக்கு முன்னாலே வந்த சர்ச்சில் ஒரு வரியில் தன்னுடைய உரையை முடித்து விட்டார். அதுதான் வரலாற்று பொழிவாக இன்றைக்கும் பேசப்படுகிறது. வேறொன்றும் அவர் சொல்லவில்லை. வந்தார், நின்றார், வாய் திறந்தார். நெவர் 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 கிவ் அப் என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டார். உன் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இதைவிட ஒரு வேத வாசகம் வேறு எதுவும் இருக்க முடியாது. எந்த ஒன்றை உன் நெஞ்சில் ஏந்திக் கொள்கிறாயோ, எந்த ஒன்றை இலக்காக நிர்ணயித்து நடக்க தொடங்குகிறாயோ, அந்த ஒன்றை அடைகிற வரையில் ஒருபோதும் ஓய்ந்து விடாதே என்பதுதான் சர்ச்சில் கொடுத்த ஒரே வாசகம். நெவர் 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 கிவ் அப். இந்த மது தமிழகத்து மண்ணிலே இருந்து விடுபடுகிற கடைசி நாள் வரை நீங்கள் வைகோவின் தலைமையின் கீழ் இந்த வேள்வியை நடத்தியாக வேண்டும். விவேகானந்தரை பற்றி எனக்கு முன்னாலே சன்னிதானம் சொன்னார். விவேகானந்தர் மிக தெளிவாக சொல்கிறார், awake, arise, stop not till your goal is reached என்றார். எழுமின், விழுமின், நீங்கள் விழிமின் என்றார். உறக்கத்திலே இருந்து விழியுங்கள், எழுந்து நில்லுங்கள். என்ன செய்ய வேண்டும்? stop not till your goal is reached. உன்னுடைய இலக்கு எதுவோ அந்த இலக்கை அடைகிற வரையில் நீ ஒருபோதும் ஓய்ந்து விடக்கூடாது என்று சொன்னார். எனவே நண்பர்களே, ஒரு பக்கம் விவேகானந்தரை நெஞ்சிலே நிறுத்திக் கொள்ளுங்கள், ஒரு பக்கம் சர்ச்சிலை இந்த நெஞ்சிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். காந்தியை பற்றி நான் யோசிக்கிறேன். இந்த மேடைக்கு வருவதற்கு முன்பு எதை பேசுவது என்று நான் நினைக்கவில்லை. மேடையில் வந்து அமர்ந்தேன், வைகோவை பார்த்தேன், வைகோவை சுற்றி இருக்கிற இந்த மக்களை பார்த்தேன். ஒன்றுதான் என் நினைவுக்கு வருகிறது. நண்பர்களே, உண்மையிலேயே அண்ணாவினுடைய வாரிசு என்று சொன்னார் வைகோ என்கிற மனிதனை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. இது பாரதியின் பாணியில் சொல்ல போனால் உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை.
காரணம், அண்ணா அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவேன் என்று சொன்னார். மக்கள் அதை நம்பினார்கள், வாக்களித்தார்கள். இன்னும் 1 படி மேலே போய் சொன்னார் அண்ணா, 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவேன், போட தவறினால் சவுக்கால் என்னை அடிக்கலாம் சந்தியிலே நிறுத்தி என்று சொன்னார். நண்பர்களே, 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி பொருளாதாரம் படித்த அண்ணா அவர்கள் சொல்கிறார். இது நிச்சயம் நடக்கும் என்று நாட்டு மக்கள் நம்பினார்கள், வாக்களித்தார்கள். கோட்டைக்குள்ளே போய் அண்ணா முதல்வர் நாற்காலியில் அமர்ந்தார். தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று நெஞ்சார நம்பினார். வெறும் வாக்குகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக நடத்திய நாக்கு யாகம் அல்ல, உண்மையிலேயே உணர்ந்து சொன்ன வாசகம் அது. எனவே நம்பினார். கோட்டையில் அமர்ந்து அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை நடத்தினார். 3 படி அரிசி 1 ரூபாய்க்கு போடுவதாக சொல்லி இங்கே வந்து அமர்ந்திருக்கிறேன், நிதி நிலவரம் அதற்கு இடம் தருமா என்று கேட்டார். அரசு அதிகாரிகள் அத்தனை பேரும் சொன்னார்கள், இருக்கிற நிதி நிலவரத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது. ஒன்று வேண்டுமானால் செய்யலாம், மதுக்கடைகளை திறந்து வையுங்கள், மது விலக்குக்கு விடை கொடுங்கள், மதுக்கடைகளை திறந்து பெறக்கூடிய வருவாயின் மூலம் உங்கள் வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்ற முடியும் என்று சொன்ன பொழுது அண்ணா என்ன சொன்னார்? மதுக்கடைகளை திறந்து அந்த மதுவினுடைய மனமும் நிறமும் சுவையும் எப்படி இருக்கும் என்றே அறியாத என் தமிழ் சமூகத்தின் இளைய தலைமுறையின் பண்பாட்டை பாழ்படுத்தித்தான் என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாத குற்றவாளியாகவே நான் இருந்துவிட முடியும் என்று சொல்லி கடைசி வரையில் தென்னாட்டு காந்தியாக அண்ணா அவர்கள் தன்னை நிலைநாட்டினாரே, அந்த அண்ணாவின் பாதையில் வாரிசாக இப்பொழுது வைகோ அவர்கள் நிற்கிறார். வைகோ இந்த மதுக்கடைகளை மூடுவதற்காக புறப்பட்டிருக்கிறார். இது மூடப்படும், இதற்கு உரிய மனிதர் அவர்தான் என்று தேர்ந்து தெளிந்துதான் காந்திய மக்கள் இயக்கத்தின் சார்பில் நாங்கள் நடத்திய மதுவிலக்கு மாநாட்டில் மாற்று திட்டத்தை கொடுக்க நாங்கள் ஒரு திட்டத்தை தயாரித்த பொழுது அது அவருடைய கரங்களில் இருந்து கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதை நான் கொடுக்க செய்தேன். நேரத்தை நான் நிறைய எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் ஒரே ஒரு செய்தி இங்கே இருக்குகிற ஊடகங்களின் மூலமாகவும் சென்று சேர வேண்டும். செல்லுகிற வழியெல்லாம் மக்களிடம் நீங்கள் இதை சொல்ல வேண்டும். என்ன தெரியுமா? இன்றைக்கு நேற்று இருந்த அரசானாலும் சரி, இன்று இருக்கும் அரசானாலும் சரி, அவர்கள் முன்வைக்கக்கூடிய வாதம் ஒன்றுதான். நாங்கள் மட்டும் என்ன வேண்டும் என்றா மதுக்கடைகளை திறந்து இந்த மக்களை பாழ்படுத்த நினைக்கிறோம்? சமூக நல திட்டங்களை நாங்கள் ஏராளமாக அறிவித்திருக்கிறோமே. ஏழை எளிய மக்களுக்கு இலவச திட்டங்களை நாங்கள் வழங்குவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறோமே. இவற்றுக்கெல்லாம் எங்கே பணத்திற்கு நாங்கள் போவது? எனவே இவற்றுக்கு பணம் வேண்டும். இவற்றை நிறைவேற்றுவதற்காக ஏழையும் பாழையும் இந்த அரசின் மூலமாக வழங்கப்படுகிற இலவச திட்டங்களில் பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கிறோம் என்று நேற்றும் சொன்னார்கள், இன்றும் சொல்கிறார்கள். நண்பர்களே, இன்றைக்கு 22,000 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு வரி வருவாய் வருகிறது டாஸ்மாக் மூலம். அடுத்த ஆண்டு பிறந்ததும் இது 25,000 கோடி ஆக வேண்டும் என்று இலக்கு வைத்திருக்கிறார்கள். மனதிலே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்வது, 22,000 கோடி ரூபாய் அரசுக்கு வரி வருவாய் வருகிறது, மொத்த விற்பனை அல்ல. இந்த தமிழ்நாட்டில் மொத்தம் 22,000 கோடிக்கு மக்கள் குடிக்கிறார்கள் என்று நீங்கள் தவறாக நினைக்காதீர்கள். 22,000 கோடி எப்படி வருகிறது? அரசுக்கு வரக்கூடிய வரி வருவாய் என்பது 3 வகைதான். ஒன்று எக்ஸைஸ் டியூட்டி, இன்னொன்று சேல் டாக்ஸ், இன்னொன்று ஸ்டாம்ப் டியூட்டி. நீங்கள் விற்பனை வரியின் மூலமாக அரசுக்கு வரி வருவாய் வருகிறது. அதற்கு பிறகு எக்ஸைஸ் வரி மூலமாக வருவாய் வருகிறது. நில பரிவர்த்தனைகளில் நடக்கக்கூடிய முத்திரைத்தாள் வரி வருவாய் வருகிறது. வரி வருவாய் என்றால் இந்த 3 தான். இப்படி வரி வருவாயில் இந்த அரசுக்கு எக்ஸைஸ் வரியும் சேல் டாக்ஸ் விற்பனை வரியும் மட்டுமே 22,000 கோடி ரூபாய் வருகிறது. 22,000 கோடி ரூபாய் வரி வருகிறது என்றால் உலகம் முழுவதும்
நீங்கள் எடுத்துக்கொண்டால் மிக அதிகமாக வரி விதிக்கக்கூடிய பொருள் ரெண்டே தான். அது அமெரிக்க அரசாக இருந்தாலும் சரி, பிரிட்டனாக இருந்தாலும் சரி, இந்த இந்திய நாடாக இருந்தாலும் சரி, ரெண்டு தான் மிக அதிகமான வரிக்கு உட்படுத்தப்படும். ஒன்று மது, இன்னொன்று புகையிலை. கேட்டால் அரசு சொல்லும், மது குடிப்பதை நாங்கள் தடுப்பதற்காக, புகை பிடிப்பதை நாங்கள் தடுப்பதற்காக இதன் மீது அதிக வரி வருவாயை வைக்கிறோம் என்று. எனவே 100 விழுக்காடு வரியை வைக்கக்கூடிய வாய்ப்பு இதற்குத்தான் இருக்கிறது. 22,000 கோடி ரூபாய் அரசுக்கு வரி வருவாய் மூலம் வந்து சேர்ந்தால் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், குறைந்தது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் 45,000 கோடி ரூபாய்க்கு மேல் குடித்தாக வேண்டும். 45,000 கோடி ரூபாய்க்கு ஒவ்வொரு ஆண்டும் குடிக்கக்கூடிய ஒரு இனம் உருப்படுமா? அந்த இனம் வாழுமா? அந்த இனம் ஏழ்மையிலே இருந்து அகன்று வெளியே வருமா? வாய்ப்பே இல்லை. நிறைவாக சொல்கிறேன், இந்த 22,000 கோடி ரூபாய் அரசுக்கு போகிறதே, 22,000 கோடி ரூபாயை இலவச திட்டங்களுக்கு பயன்படுத்துகிறார்களா? சமுதாய நல திட்டங்களுக்கு பயன்படுத்துகிறார்களா? குஜராத்தில் அண்ணல் காந்தி பிறந்தார் என்கிற ஒரு பாவத்திற்காக அந்த மாநிலத்தில் மட்டும்தான் மதுவிலக்கு இருக்கிறது. குஜராத் மாநிலத்தில் மது வருமானம் கிடையாது. மருந்து தயாரிப்பதற்காக பயன்படுத்துகிற ஆல்கஹால், அதன் மூலம் அங்கே வரக்கூடிய அரசு வருவாய் வெறும் 54 கோடி. 54 கோடி ரூபாய் மதுவில் வருமானத்தை பெறுகிற குஜராத் நண்பர்களே 1,25,000 கோடி ரூபாய் உபரி பட்ஜெட்டை காட்டுகிறான். குஜராத்தில் 1,25,000 கோடி உபரி பட்ஜெட், சர்ப்ளஸ் பட்ஜெட். அடுத்த மாநிலத்திற்கு கடன் கொடுக்க தயாராக இருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் 22,000 கோடி, குஜராத்துக்கு கிடைக்காத தமிழ்நாட்டிற்கு மட்டும் கிடைக்கிற 22,000 கோடி கூடுதலாக பெற்றும் நமக்கு 1,25,000 கோடி கடனில் இருக்கிறது அரசாங்கம். உபரி பட்ஜெட் அல்ல, கடன் பட்ஜெட், பற்றாக்குறை பட்ஜெட் இருக்கிறது. எங்கே போகிறது இந்த பணம்? இந்த 25,000 கோடி ரூபாயும் மக்களுக்கு வந்து சேருகிறதா? ஒரே ஒரு கணக்கை சொல்லி முடிக்கிறேன். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப மதுவிலக்கு மாநாட்டிலும் சொன்னேன். வைகோ அவர்களும் அதைத்தான் பாராட்டினார். அதைத்தான் உங்களிடம் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். ஒரு கணக்கு போடுங்கள். மக்கள் எதையுமே சிந்தித்து பார்க்க வேண்டும், மயக்கத்திலே இருக்கக்கூடாது. சரி, இப்பொழுது இந்த அரசாங்கம் 22,000 கோடி ரூபாயை வருவாயாக பெற்று இலவச திட்டங்களுக்கு வழங்குவதாக சொல்வதை வாதத்திற்கு ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு பக்கம் நீங்களே கணக்கு போடுங்கள். 20 கிலோ அரிசி ஒவ்வொரு ஏழை குடும்பத்திற்கும் இந்த அரசு இலவசமாக வழங்குகிறது. அதற்கு விலையில்லா அரிசி என்றும் பெயர் வைத்திருக்கிறது. 20 கிலோ அரிசி நண்பர்களே, மத்திய அரசு தொகுப்பிலிருந்து தரக்கூடிய அரிசியில் இந்த ஏழைக்கும் பாழைக்கும் தரக்கூடிய அரிசி ஒரு கிலோ 2 ரூபாய் 30 காசு. 2 ரூபாய் 30 காசுக்கு கொடுக்கப்படுகிற அரிசியை இந்த மாநில அரசு வாங்கி 20 கிலோ ஒவ்வொரு ஏழை குடும்பத்திற்கும் தருகிறது. மகிழ்ச்சி. 2 ரூபாய் 50 காசு என்றே வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் 20 கிலோ என்ன ஆனது? 50 ரூபாய். மாதத்திற்கு 50 ரூபாய். ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு ஆனது? 600 ரூபாய். 5 ஆண்டுகளுக்கு எவ்வளவு ஆனது? 3000 ரூபாய். அரிசி இலவசமாக தரப்படுகிறது. வெறும் 3000 ரூபாய் 5 ஆண்டுக்கு. 5 ஆண்டுக்கு ஒரு முறை இலவச டிவி கொடுப்பானா? நேற்று கொடுத்தார்கள், இனியும் கொடுப்பார்களா? சரி, 5 ஆண்டுக்கு ஒரு முறை கொடுப்பதாகவே வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு இலவச தொலைக்காட்சி 2700 ரூபாய் கூட்டிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய ஜெயலலிதாவின் அரசு தரக்கூடிய ஒரு மிக்சி 800 ரூபாய் கூட்டுங்கள். ஒரு கிரைண்டர் 1800 ரூபாய் கூட்டிக் கொண்டே வாருங்கள். ஒரு ஃபேன் 500 ரூபாய். இப்படி வழங்கப்படுகிற இலவச பொருட்களுடைய விலையை ஒவ்வொன்றாக நீங்கள் கூட்டிக் கொண்டே வந்தால் ஒரு ஏழை குடும்பத்திற்கு அரசு வழங்கக்கூடிய இலவசம் 10,000 ரூபாயை கூட தொடவில்லை. மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். 5 ஆண்டுகளுக்கு 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாய் இலவசத்தை கொடுக்கிறார்கள் என்று மயங்கி வாக்களிக்கிறானே என்னுடைய மரியாதைக்குரிய தமிழர், அந்த தமிழ் குடும்பத்தில் ஒரே ஒருவன் குடிப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவனா குடிக்கிறான்? சரி, ஒருவன் மட்டுமே ஒரு குடும்பத்தில், அந்த குடும்ப தலைவன் குடிப்பதாக மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தலைவன் ஒவ்வொரு நாளும் குடிக்கிறான்.
டாஸ்மாக் கடையிலே போய் நிற்கிறான். இன்றைக்கு ஒரு பிராந்தி அதனுடைய குவார்ட்டர் நான் விலை கேட்டேன் 90 ரூபாய் என்கிறான். ஒரு குவார்ட்டர் மட்டுமா குடிக்கிறான் இன்றைக்கு? சரி, ஒரு குவார்ட்டரே குடிப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குவார்ட்டர் 90 ரூபாய்க்கு குடிக்கிறான். கணக்கு போடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு மாதத்தில் 2700 ரூபாய்க்கு குடிப்பான். 12 மாதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், 30,000க்கு மேல் குடிப்பான். 5 ஆண்டுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள், 1,50,000 ரூபாய்க்கு மேல் இவன் கொண்டு போய் டாஸ்மாக் கடையில் கொடுக்கிறான். இந்த சுரண்டலுக்கு பின்னாலே அரசு அவனுக்கு வெறும் 10,000 ரூபாய் கொடுக்கிறது என்றால் மீதமுள்ள 1,40,000 ரூபாய் எங்கே போனது? இவற்றையெல்லாம் யோசியுங்கள். மதுவின் பிடியிலே இருந்து விடுபடுகிற வரையில் தமிழ் இனம் உயர்வதற்கு வழியே கிடையாது. இதை மிக தெளிவாக புரிந்து கொண்டு எப்படி இலவச கல்வியை கொடுப்பதன் மூலம்தான் ஒரு அறிவார்ந்த சமுதாயமாக தமிழகத்தை உருவாக்க முடியும் என்று கருதி காமராஜர் அன்று நினைத்து செயற்பட்டாரோ அது போன்றுதான் மது என்கிற கோர பிடியினில் விடுபட்டால் ஒழிக இந்த தமிழகம் வாழாது என்ற முடிவின் அடிப்படையிலேதான் வைகோ அவர்கள் புறப்படுகிறார். உவரியிலே இருந்து நண்பர்களே மதுரையை நோக்கி செல்கிறார். எதற்காக அவர் மதுரையை தேர்ந்தெடுத்தார் என்று எனக்கு தெரியாது. அவர் சங்க இலக்கியங்களில் மூழ்கி முத்தெடுத்த மனிதன். நானும் சங்க இலக்கியங்களை ஆழமாக வாசித்தவன். உட்கார்ந்தபடி யோசித்தேன், எதற்கு இவர் மதுரையை தேர்ந்தெடுக்கிறார்? சிலர் சொல்லுவார்கள், வைகோவுக்கு என்ன பெரிய வாக்கு வங்கி இருக்கிறதா? வைகோவுக்கு பின்னாலே கோடிக்கணக்கான தொண்டர் படை இருக்கிறதா என்று கேட்பார்கள். கண்ணகி சென்றாள். பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய அரசவைக்குள்ளே நுழைந்தாள். நுழைந்த கண்ணகி தனி மனித தனி பெண்ணாகத்தான் போனாள். அவளுக்கு பின்னாலே படை இல்லை, அவளுக்கு பின்னாலே பரிவாரம் இல்லை, அவளுக்கு பின்னாலே அதிகாரம் இல்லை. ஒரு அபலை பெண்ணாக போய் நின்றாள். ஆனால் அவளிடம் நேர்மையும் ஒழுக்கமும் நாணயமும் கற்பும் மிகப்பெரிய படையாக இருந்ததனாலேதான் தேரா மன்னா செப்புவதுடையே என்று மன்னனை பார்த்து முட்டாள் என்று சொன்னாள். மன்னனை நேரடியாக பார்த்து முட்டாள் என்று ஒரு பெண்ணால் சொல்ல முடியும் என்றால் அவளிடம் இருந்த கற்பு அவளை அப்படி பேச வைத்தது. அவளுடைய ஒழுக்கம் அப்படி பேச வைத்தது. ஒட்டேன் அரசோடு ஒழிப்பேன் மதுரையையும் என்று சூளுரைக்கிறாள். இந்த அரசை மட்டும் நான் ஒழிப்பதல்ல, கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அரசை மட்டும் ஒழிப்பதல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த மதுரையை எரித்து விடுவேன் என்றால் அதற்கு அவள் என்ன காரணம் சொன்னாள் என்பதுதான் முக்கியம். இந்த அரசை நான் ஒழிப்பேன், இந்த மதுரையை நான் எரிப்பேன், அதற்கு என்ன பலம் இருக்கிறது என்று என்னை கேட்கிறாயா? சொல்கிறேன் கேள். பட்டாங்கில் யானுமூர் பத்தினியே யாமாகில் ஒட்டேன் அரசோடு ஒழிப்பேன் மதுரையையும். நான் உண்மையிலேயே ஒரு பத்தினி என்றால் இந்த அரசு அழியும். நான் உண்மையிலேயே பத்தினி என்றால் இந்த மதுரை எரியும் என்றால் வைகோ உண்மையிலேயே இந்த இனத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவன் என்பது உண்மையான, ஒழுக்கம் சார்ந்தவர் என்பது உண்மையான, அகத்திலும் புறத்திலும் எந்த இழுக்கும் எந்த களங்கமும் எந்த கரையும் படாத ஒரு மனிதன் என்பது உண்மையானால் மதுரை எரிய வேண்டியதில்லை, அரசு அழிய வேண்டும் என்பதில்லை. 2016 அந்த கோட்டையிலே போய் முதலமைச்சராக இவரை கொண்டு போய் உட்கார வைப்பதற்கு தமிழ் சமுதாயம் தயாராகிவிட்டது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதும் அரசியலில் 2+2=4 என்பது அல்ல, 2 கூட்டினால் 4 என்பது அல்ல, 2 கூட்டிக் கொண்டு வருகிற பொழுது 200 ஆகிவிடும். இப்பொழுது நீங்கள் ஒரு படையாக புறப்படுகிறீர்கள். மக்கள் வைகோவை பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்தவர்களை பார்த்தார்கள், இருப்பவர்களை பார்க்கிறார்கள். இனிமேல் என்ன செய்வது என்ற திகைப்போடு அவர்கள் திரும்பி பார்க்கிற திசையில் அவர்கள் விழிகளில் படுகிற ஒரே மனிதன் வைகோ. அந்த வைகோ எப்படி கண்டி யாத்திரையை நடத்தி வரலாற்று புரட்சியை உருவாக்கி சுதந்திரத்தை நமக்கு காந்தி மகான் வாங்கி கொடுத்தாரோ அப்படி இந்த கடற்கரையிலே இருந்து மதுவிலக்கு பயணத்தை நடத்தி மதுரையிலே சென்று முழங்கி இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் மதுக்கடைகளை மூடுகிற வரை இடையறாமல் பணியாற்றி அந்த அதிகார நாற்காலியை அடையக்கூடிய, அதற்காக இதை செய்யவில்லை. அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அப்படி நான் சொன்னால் அது வைகோவினுடைய நேர்மையை கொச்சைப்படுத்துவதாகும்.
ஒரு அரசை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக, ஒரு ஆட்சியை மாற்ற வேண்டும் என்பதற்காக, தன் சுயநலத்திற்காக இந்த பயணத்தை அவர் ஏற்படுத்தவில்லை. ஆனால் மரத்தை நாம் வைக்கிறோம். மரம் வைக்கிற பொழுது அது வளர்ந்து தானாகவே பழுத்து கனியை தருகிற பொழுது அந்த கனியையும் நீங்கள் சுவைக்கத்தான் இருக்கிறீர்கள் என்பதை நான் கோடு காட்டுகிறேன். அவ்வளவுதான். இந்த பயணம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். மதுரையில் இந்த பயணம் சென்று சேருகிற பொழுது மதுரை இதுவரையில் கண்டிராத ஒரு மாபெரும் மக்கள் கடலுக்கு இடையே வைகோ முழங்க வேண்டும். அது செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே இருப்பவர்களின் செவிப்பறைகளில் சென்று மோத வேண்டும். அதற்கு பிறகாவது மதுக்கடைகளை மூடாமல் ஒரு நொடி கூட அரச நாற்காலியில் அமர்ந்திருக்க வாய்ப்பு இல்லை என்ற அச்சத்திலாவது இந்த டாஸ்மாக் கடைகளுக்கு அவர்கள் மூடுவிழா நடத்துகிற வாய்ப்பு வரும். அது வருகிறது, என் கண்ணில் தெளிவாக தெரிகிறது. நன்றி வணக்கம்.